இறைவன் நம்மோடுதான் எப்போதுமே இருக்கிறான். இமைப்பொழுதும் நீங்காது என் நெஞ்சிலே இருக்கின்றவன். அவனுடைய அந்த கருத்தை நினைக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்றது பிடித்த பத்திரதான். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும், ரெண்டையுமே கொஞ்சம் அழகாகவே காட்டி செல்வார். சித்த பத்தானாலும் அதிசய பத்தானாலும் அது அற்புத பத்தானாலும் அதுல சொல்றதெல்லாம் அதுதான். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கணும் என்பது போல் காட்டுகின்ற தன்மையோடு உன்னை சிக்கன பிடிக்கின்ற தன்மையை எனக்கு கொடுக்கணும். அவர் பிடிச்சிட்டாரு, நமக்கு வேணும். அது வேணும் வேண்டும், உன்னை பிடிக்க வேண்டும் நான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு பிடித்த பத்தை நம்ம பாடணும். பிடித்த பத்தை எப்ப பாடினாலும் எம்பெருமானே உன்னை நான் சிக்கன பிடிக்க வேண்டும். எங்கேயோ இல்ல நீ, என்னுள்ள இருக்கின்ற நீ, நான் உன்னை பிடிக்க முடியாமல் இருக்கிறேன். எங்க பிடிச்சிட்டு இருக்கோமா தெரியல, நீங்களாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பிடிக்க முடியாமல் இருக்கின்ற நான், அவனை நம்முள்ள இருக்கின்ற அவனை சிக்கன பிடித்துக் கொள்வதற்கு துணையா இருக்கிறது எது அப்படிங்கிறத மணிவாசகர் இந்த திருவாசகம் முழுவதையும் கொடுத்து நமக்கு காட்டினார். மிக அழகாக சொன்ன இந்த கருத்துகள் இன்னும் கூட நிறைய சொல்லணும்னு நினைத்துதான் வந்தேன். ஆனாலும் நேரம் கருதி கொஞ்சம் ஒரு சிலவற்றை அப்படின்னு காட்டி வச்சுக்கணும். இந்த பிடித்த பத்துல ஒரு அருமையான பகுதி நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்னா இந்த புதுப்புதான் யாக்கை தான். இந்த யாக்கையை பத்தி முதல்ல சிவபுராணத்திலேயே ரொம்ப சொல்லுவோம். 9 வாயில் இல்லையா, மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, அதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அப்படி செய்தாலும் கூட இறைவன் நம்மை ஆட்கொள்கின்ற நேரம் வந்தாச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம திருவாசகத்தை முற்றோதற்கு அடிக்கடி வந்துட்டோம்னா கருணை வைத்து விடுவார். அப்படி கருணை வைக்கின்ற பொழுது நம்மளை மூடிக்கிட்டு இருக்கிற இந்த இருள், இருள் அது அந்த இருள் மாயும்படியாக நமக்கு உடம்பு கொடுக்கும். உடம்பு எதுக்கு கொடுத்திருக்காங்க? முழுக்க முழுக்க இருளுக்குள்ள இருக்கிறோமே நம்ம, அதுல இருந்து நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு வந்து இருள் இல்லை, இருளை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் உடம்பு. ஆனாலும் கூட கூடவே இருக்கிற இருளோட சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஆட்டம் போட்டுச்சாங்கிற மாதிரி நாமும் இந்த உடம்பை கொண்டு இந்த உலகத்திலே என்னென்னலாம் செய்கின்றோம் அதைதான் வைத்து சொல்லுகிற போது இந்த நம்மை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இருள் மாய மறைந்திட மூடிய இருளை மாயாக்கு எடுக்கணும். மாய இருளை கிடையாது, மறைந்திட மூடிய இருளை மாயும்படி, அந்த இருள் மாயும்படியாக அறம் பாவங்கிற கயிற்றினால கட்டி மேல அழகா ஒரு தோல் வேற போட்டு மூடி கொஞ்சமா நெஞ்சமா என்ன அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த தோலுக்குத்தான் எவ்வளவு அலங்காரம். அந்த புறந்தோல் இல்லைன்னு சொன்னா நாம எப்படி அங்கும் எங்கும் இவ்வளவு ஆனந்தமாக அலைய முடியுமா? புறந்தோல் போர்த்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப அழகா மூடி புறந்தோல் போர்த்து வச்சிருக்கோம். எல்லாம் எப்படிப்பட்ட ஓட்டைகள், அலஞ்சோறுகின்ற ஓட்டைகள். 9 வாயில் இல்லையா, ஒன்னுள்ளே 9 வாயில் வைத்த ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். ஒண்ணு ஒண்ணா அடைச்சிட்டு வரும் போதுதான் இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா அடைச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காது கேட்காது. அப்ப காது கேட்காத நேரத்துல என்னைக்கோ செஞ்ச இந்த முற்றோதல் தான் உள்ள இருந்துட்டு உதவு இல்லையா? இப்ப இருந்து நம்ம செய்யற இந்த முற்றோதல் தான் காது கேட்காம ஒரு நாளைக்கு உட்காந்துருப்போம் இல்லையா? அப்ப உள்ள அது வாட்டி பாடிக்கிட்டு வேண்டாம், காது வேணும்னு அவசியம் இல்லை. உலகத்துல உள்ளதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. முற்றோதலுக்கு வந்து 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 உள்ள அது இருக்கு. ஆக இது வச்சுட்டா என்ன அடைச்சாலும் பரவாயில்ல, இது கண்ணு தெரியாம தான் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். இப்படி ஒண்ணு ஒண்ணா அடைச்சிட்டு வர்றப்ப எம்பெருமானே அப்ப நான் உன்னை உணர்வுதான் எனக்கு தெரியுது. அதனால நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இப்பவே நான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன்ப்பா.
விலங்கு மனசோடு எனக்கு இருந்தாலும் அதுக்குள்ள அன்புன்னு ஒண்ணு நீதானேப்பா கொண்டு வந்து தரணும், நீதானே கொண்டு வந்து வைக்கணும். கொடுத்த கலந்த அன்பாகி கசிந்து உருவம் கலந்தா இல்லாத நாயருக்கு நீ இத்தனை கொடுத்த, அங்க கொண்டு போகணும். இத்தனை அன்பு இத்தனை இது இல்லாத எனக்கு என்னிடத்தில் இருக்கிற இந்த இருள் நீங்கும்படியாக இவ்வளோத்தையும் கொடுத்து இங்க அதோட விட்டுறல இறைவன், அதோட நம்மளை அப்படி விட்டுறல. பிள்ளைக்கு கூடாய் குழுவாய் பரமாய் இப்படி எல்லாத்தையும் பிறக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி இழைக்க வைத்த பிறகு இது என்ன அழகா செய்யறாருன்னா, இந்த நிலந்தன் மேல் நீழ்கடல்கள் காட்டி கால வச்சு வந்தார், இந்த மண்ணுல நடந்த ஆக எப்படி வந்தா நடக்க முடியும்? மனித உருவிலே வந்தார். ஆக இறைவன் மனித உருவிலே குருவாக வந்து ஆட்கொண்ட பிறகுதான் நமக்கு இந்த பிறப்பில் இருந்து விடுதலை என்பதை உணர்த்தி இந்த வகையிலே இந்த திருவாசகத்தில் ஒவ்வொரு பகுதியும் அப்படிதான் இருக்கும். கடல்கள் காட்டி நாயிற்கரையாய் கிடைத்த அழுதற்கு தாயின் சிறந்த தயாவாக சீயேதும் இல்லாத செய்பொழிகள் கொண்டருளும் தாயான ஈசன். நான் ஒருத்தர் தாய் தான் சீண்டணும். நீ எந்த குழந்தைய தான் பெற்ற அப்படின்னா என்ன கட்டுனாலும் சரி என்னன்னாலும் சரி எனக்காக அவ சீர்வாளா? அப்படிதான் எம்பெருமான் நான் செய்த பொல்லாத தனங்களுக்கு அத்தனைக்கும் சீர் சொல்லாமல் எவ்வளவு அருமையா என்னை வளர்த்து கொண்டு செல்லுகின்றார் என்று அந்த இடத்துல அழகா காட்டுகிறார். இறைவன் ஆட்கொண்ட தன்மையை சொல்லி நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்திதான் இந்த திருவாசகம். நான் இருக்கடையே கிடந்த என்னையே இவ்வளவு அழகா வச்சுட்டா உங்களை வைக்க மாட்டேன் வாங்க வாங்க என்பது போல் நம்மை அழைத்து செல்வதுதான் இந்த திருவாசகம். மிக அருமையான இந்த பகுதியானது நம்மோடு உறவாடுவது போல் பேசுவது போல் இறைவனை நம்முடைய உறவாக கொண்டு வந்து தருவது போல் அமைந்திருப்பதனால்தான் நம் அத்தனை பேருக்கும் இதில் உள்ள ஒரு ஈர்ப்பு வருகின்றது. அவருடைய எம்பெருமானை நம்மோடு இணக்கமாக உணர்கின்ற ஒரு தன்மையை இந்த திருவாசகம் காட்டாமே நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. திருவாசகம் முற்றோகை முடிந்து நின்ற நிலையில அப்படியே அமைதியா உட்கார்க்கணும்னு தோணுதுன்னா அதை எம்பெருமானோடு இணைந்து இருக்கிறதுனால்தான் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் அமையறதுக்கு ஒரு வழி எங்க கிடைக்குதுன்னா சாமிஜி மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லையா? வீட்டுல இருந்துட்டு பண்ணுவோம்பா 4 வரையும் கூட சொல்லிருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு போன் வரும், 2 கான்டாக்ட் பண்ணிட்டு என்னமாவது ஒண்ணு எந்திரிச்சு சரி கொஞ்சம் படிச்சுக்கோ அப்படின்னு உட்கார வச்சுட்டு போய் எந்திரிச்சு போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இத்தனை நாள் தான் அது திருப்பி இருக்கிற மாதிரி ஆகும். ஆனா இந்த ஒண்ணு போல அத்தனை பேரும் இணைந்து சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சாமிஜி உங்களுக்கும் நானும் போய் நேரத்தை எடுத்துட்டு உங்களோட நேரத்தையும் பொன்னான நேரத்தையும் நான் எடுத்துக்கொண்ட அந்த தன்மையிலே உங்கள் அத்தனை பேரையும் இறைஞ்சி முடிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இறைவனோடு நம்மை இணைக்கின்ற இந்த திருவாசகம் கடையோடி கழிப்பதற்கு எம்பெருமானுக்கே கையில இருக்கிறதுனா நாம் அத்தனை பேருடைய கையிலும் இருக்க வேண்டிய ஒன்று. இன்னும் கூட சொல்ல போனால் கையில இருக்க வேண்டிய நூல் அல்ல, ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்க மனப்பாடமா மனசுல இருக்க வேண்டிய நூல் இந்த திருவாசகம். ரொம்ப எல்லாவற்றையும் விளையாட்டினாலும் நம்ம அகலாயா சொன்னது போல நம்ம திரு சிவபுராணமும் யாத்திரை வந்து மட்டுமாவது மனப்பாடமா கூடவே இருக்கட்டும். எங்க நின்னாலே யார் சொன்னாலும் கூடவே சேர்ந்து செல்வதற்கும் எப்பெருமான அருளை அவன் அருளை நாம் பெறுவதற்கு துணையாக இருக்கின்ற கையிலே கொண்டிருந்த தன்மை நமக்கு கிடைத்த நினைந்து பெருமிதம் கொள்வோம். நமக்கு கிடைச்சிட்டு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார், எல்லாருக்கும் இது கிடைச்சிருக்கானா? இல்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதற்கு நாம் பெருமை கொள்வோம். யார் பெறுவார் அச்சோவே என்று மணிவாசகன் சொன்னது போல இப்படி ஒரு